ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பாலை வச்சு சூப்பரான ஒரு ஃபேஸு ஃபுல் பாடிக்கு வாஷ் பண்ணுறதுக்கு சோப்பு தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். உருளைக்கிழங்குல நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த கரும்புல்லை கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பால் வந்து நம்ம முகத்தில் நம்ம உடம்புல ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் அதில் இருக்கிற ஃபுல் அழுக்கெல்லாம் நம்மளுக்கு இன்னும் கிளியர் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டை வச்சு சூப்பரான ஒரு சோப்பு ஸ்கின் பிரைட்டும் க்ளோ கொடுக்கறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டுன்னு காட்டுருவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று உள்ளே வச்சுடுங்க. இது மாதிரி அது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருள் ரெடி பண்ணணும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு, தேவையான அளவுக்கு பால். இதில் சும்மா கொஞ்சம் தான் பால் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் காய்ச்சின பால் இருந்தாலும் சரி, பச்சை பால் இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நான் தோல் சீவிட்டு இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கிறது கிரேட்டரில் அதில் நீங்கள் கிரேட் பண்ணிக்கோங்க. பெருசில் வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதுல கிரேட் பண்ணிக்கோங்க. இதில் வேண்டாம், ஏன்னா இதில் நம்ம பண்ணோம்னா அவ்வளோ ஜூஸ் கிடைக்காது. இந்த மாதிரியில் பண்ணிக்கணும், ஜூஸ் நல்லா வரும். பாருங்கள், இப்போ நல்லா நான் கிரியேட் பண்ண இந்த சின்ன இதில் இந்த மாதிரி இவ்வளோ இது இருக்குது. இதில் வேறு ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இது ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு வடிகட்டி வச்சு இதில் இதெல்லாம் இதில் போட்டு வேற இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சின்ன இதில் பண்ணிங்கன்னா நல்லா ஜூஸு இதாகும். பெருசில் பண்ணோம்னா ஜூஸே இதாகாது. பாருங்க, இந்த அளவுக்கு இப்போ நான் தேவையான அளவுக்கு பியூர் சோப்பு ஒரு பாதி பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து இதில் நான் சேர்க்க வருது கிரிஸ்லின்னு. விட்டமின் இ கேப்சூல் 1. இப்போ அங்கே தண்ணி சூடாகிறதுக்குள்ளே இப்போ இது உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்துக்கணும். இப்போ இது தேவையான அளவுக்கு நான் பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். பால் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ஊற்றுறோம் அப்படியெல்லாம் இல்லை, 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கிரிஸ்லின். அடுத்து இதில் விட்டமின் இ கேப்சூல் 1. உங்களுக்கு 2 வேணப்போ என்னது விட்டமின் இ கேப்சூலு நம்ம ஸ்கின்னில் இருக்க இந்த கிளியரன்ஸ் எல்லாம் சுருக்கம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஃபுல் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுட்டு நல்லா கலக்கிக்கணும். அது நல்லா கலக்கும் போது தான் நம்ம போட்ட அந்த கிரிஸ்லின்னு விட்டமின் இ ஆயிலு அதெல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நான் இதில் தேவையான அளவுக்கு சோப்பு
கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம், ரொம்ப பெரிய பெரிய பீஸ் வேண்டாம். பாருங்க, இந்த அளவுக்கு இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்ன சீக்கிரம் மெல்ட் ஆகும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த சோப்பெல்லாம் இந்த பாத்திரத்தில் இப்போ டபுள் பாயில் மெத்தடில் நல்லா பாருங்க தண்ணி கொச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இது வச்சுட்டு இது நம்ம விட்டுடக்கூடாது, கலக்கினே இருக்கணும், சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். அதனால நீங்கள் தயார் பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இங்கே தண்ணி வச்சுடுங்க. அது நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே நல்லா அது தண்ணி சூடாயிடும். அப்போ நம்ம செஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட நல்லா மோல்டு இருந்துச்சுன்னா எந்த மோல்டு இருந்தாலும் நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு இருக்குது. நான் இதில் தான் சோப் டைப்பில் வருதுன்னு சொல்லிட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் நான் வேஸ்லின் போட்டுக்கணும். வேஸ்லினில் தேங்காய் எண்ணெய் எதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லு சுற்றியும் நீங்கள் தடவி விட்டுட்டு அப்போ தான் சோப்பு க்ளீனாக வரும். உங்கள் முகத்துக்கு என்ன மாதிரி சோப்பு நான் போடுற வீடியோஸில் எந்த சோப்பு உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதோ அது நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நான் இதில் கலக்கி வச்சிருந்தேன். இதெல்லாம் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டியாக வரணும். ஊற்றிண்டே எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா சோப் மாதிரியே வராது. பாருங்க, இன்னும் கெட்டியாகல, தண்ணியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம இன்னும் அது இது பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற இதுக்கு வரும்போது அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மோல்டில் இது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியான இதுக்கு வருது. ஏன்னா இதில் சோப்பில் நம்ம ஊற்றி இன்னும் கலக்கிட்டு எடுத்து நம்ம ஏன்னா மோல்டெலாம் எண்ணெயில் வேக்சின் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதை எடுத்துக்கணும். அப்படி இல்லை, அது சோப்பு அளவுக்கு நம்மளுக்கு தெரியணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போது தான் அதை நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம அது ஊற்றி இருக்கிற அந்த ஜூஸு தண்ணி அதெல்லாம் நல்லா அதில் கொதிக்கணும். கொச்சன் தண்ணியெல்லாம் சின்ன பிறகு தான் அதில் இருக்குது ஃபுல்லாக அதில் அந்த சோப்பில் இதாகும். இதில் நம்ம பாலும் உருளைக்கிழங்கும் மெயின் முக்கியமான பொருள் சேர்த்திருக்கிறோம். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்குது நீங்களே பாருங்கள். இப்போ கெட்டியான இதுக்கு வந்துடுச்சு. இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது நான் எண்ணெய் தடி வச்சுருக்கிறேன். இதில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி ஒரு 10 நிமிஷம்
அப்புறமா நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. உங்களுக்கு என்ன மாதிரி மோல்டு இருக்குது, என்ன மாதிரி டிசைன் வேணும் அந்த மாதிரி நீங்கள் டிசைன் கூட பார்த்து எடுத்து வச்சுக்கணும். கை வச்சாலும் டைட்டாக இருக்குது பாருங்கள். சைடெல்லாம் சும்மா ப்ரெஸ் பண்ண அப்படியே லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி கத்தி இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி அப்படியே இது பண்ணிக்கின்னு வரலாம். இல்லை இப்படி உல்ட்டா பண்ணி கூட தட்டலாம். பாருங்கள் சூப்பரான இது வந்து நம்ம அதை ஊற்றும் போது மேலே அந்த நுரை இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு தேவையில்லைனா கூட ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு கரண்டியில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த நுரைனால ஒன்றும் ஆகுறதில்லை, ஏன்னா நம்ம அது செய்யும் அது கொதிக்குது இல்லையா, அப்போ அந்த நுரை வருது. இதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை, என் ஸ்கின்னுக்கோ இல்லை ஃபுல் பாடிக்கு எந்த ப்ராப்ளம் ஆகாது. இந்த மாதிரி நுரை உங்களுக்கு பிடிக்கலனாக்கா அப்படியே நீங்கள் ஒரு செகண்ட் ஊற்றிட்டு அப்படியே ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா மேலே அப்படியே வரும். இந்த பால் நம்ம கொதிக்க வச்சு அந்த ஏடு எப்படி வருதுங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி எடுக்காது இப்படியே நீங்கள் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நான் கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நுரை வருதுன்னு பாருங்கள். சும்மா பாருங்கள், இது கரியாத கூட சோப்பு பாருங்க. நம்ம எடுக்க அந்த நுரை அப்படியே கிளியர் ஆகுது. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு இப்படி நுரை வருது. அதுதான் நம்ம அது ஊற்றிந்து எடுக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்போ தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஊற்றிந்து எடுத்தோம்னா அது ரொம்ப ஜாஸ்தி தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கிறது எது இருந்தாலும் ஒரு அழுக்காக எடுத்துக்கணும். ரொம்ப அழுக்கு மாரி எடுத்தோம்னா இந்த மாதிரி வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு நுரை வருது பாருங்கள். நீங்கள் அந்த நுரை இருக்குது மேலே நுரையாக இருக்குதுன்னு பாருங்கள், தேக்கியோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஃபுல் பாடிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணுற வர ஸ்கின்னுக்கு தான் சொல்லிட்டு இல்லை, முகத்துக்கு தானே ஃபுல் பாடிக்கு நீங்கள் குளிக்கிறதுக்கு இருந்தால் கூட இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.